நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும். புகையிரதம் மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. தமிழர் பகுதியில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் படுகாயம். தேர்தல் மீது முற்றாக நம்பிக்கை இழந்துள்ள தமிழ் மக்களை இலங்கையர் என்ற அடையாளத்துக்குள் வைத்துக் கொள்ளவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற நாடகம் அரங்கேற்றப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அனைவரும் சம உரிமைகளுடன் வாழ வேண்டுமென்றால் ஒற்றையாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து சமஷ்டி அரசியலமைப்பொன்று கொண்டுவரப்பட வேண்டும். சமஷ்டி அரசியலமைப்பினூடாக தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனூடாகவே நாட்டை ஆரோக்கியமான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும். நாடாளுமன்றத்தில் கோடிக்கணக்கில் நிதியை செலவழித்து செய்யப்படும் விவாதங்கள் மற்றும் செயற்பாடுகளின் ஊடாக ஆக்கபூர்வமான முடிவுகளை எடுக்க வேண்டும். சவால்களை எதிர்கொண்டுள்ள இந்த நாட்டை மீட்டெடுக்க ஒற்றையாட்சி முறையை ஒழிப்பது முதலாவது அவசியமான விடயம். ஸ்ரீலங்கா ராணுவம் எங்கள் தேசத்தின் மீது காடையர்கள் கொண்டு இன அழிப்பை கட்டவிழ்த்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்ற ஒரு தினத்தை எம்மால் மறக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற சந்தேகமும் உள்ளது. சமஷ்டி அரசியலமைப்புக்கான கோரிக்கை ஒன்றை தென்னிலங்கை முன்வைக்க வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றோம். இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. ஒற்றையாட்சியை நிராகரிக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் அவர்களை தமிழ் மக்கள் ஆதரிக்க கூடாது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு 2 ஆண்டு காலம் ஆட்சியை தொடர அனுமதி வழங்க வேண்டும் என்ற அரசியல்வாதிகளே வடக்கு கிழக்கில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க முயற்சிக்கின்றனர். ரணில், சஜித், அனுரா ஆகிய மூவருக்கும் தமிழர்கள் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க கூடாது என்ற தேவை உள்ளது. அவர்கள் இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை நிராகரிக்கும் ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதே அவர்களின் நிலைப்பாடு. அதற்காகவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் முற்றாக இந்த தேர்தலை முடிவெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறோம் என்றார். புகையிரதம் மோதியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மட்டக்களப்பு பந்தாரமுலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. புகையிரத பாதையில் அமர்ந்து மது அருந்திய இளம் குடும்பஸ்தர் மீது புகையிரதம் மோதியதில் குறித்த நபர் உடல் சிதறி உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. குறித்த சம்பவத்தில் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தை சேர்ந்த இளம் குடும்பஸ்தரான 29 வயதினையுடைய பாக்கியராசா பிரசாந்தன் என்பவரே உயிரிழந்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு கல்விவிழான் பகுதியில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த ஒருவர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு கல்விவிழான் பகுதியில் உள்ள விவசாயியும் கமக்கார அமைப்பின் செயலாளருமான குடும்பஸ்தர் ஒருவர் மீதே இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. குறித்த குடும்பஸ்தர் நெல்லினை அறுவடை செய்து வீதியில் காய வைத்துவிட்டு இரவு காவல் காத்து வந்துள்ள நிலையில் வீதியின் ஓரமாக உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது இன்று அதிகாலை 3 மணியளவில் இனம் தெரியாத நபர்களால் குறித்த குடும்பஸ்தர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா ஸ்ரீ ராமபுரம் திருஞான சம்பந்தர் வித்தியாலயத்தின் அதிபரை மாற்றுமாறு கோரி பெற்றோர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் கல்வி நிலையில் வீழ்ச்சி நிலையினை கண்டுள்ளது. பாடசாலையில் இடம்பெறும் வேலை திட்டங்கள் தொடர்பான கணக்கறிக்கைகள் எவையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. அங்கு இடம்பெறும் சம்பவங்கள் தொடர்பாக பெற்றோர்களிற்கும் அறிவித்து கலந்துரையாடும் நடவடிக்கையினையும் அவர் முன்னெடுப்பதில்லை. இவ்வாறான காரணங்களால் பாடசாலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்தால் பாடசாலையினை இழுத்து மூட வேண்டிய நிலைமையே ஏற்படும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த 10ஆம் திகதி வயிற்றின் 2 பக்கங்களிலும் கைகால்களிலும் வலி ஏற்பட்டதால் கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 12ஆம் திகதி உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார்.
முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியிடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று இடம்பெறவுள்ள நிலையில் பூசாரி உள்ளிட்ட பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆலய குசகர் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் பொங்கல் வழிபாடுகளை செய்யும் வேளையில் போலீஸ் தரப்பினரும் இராணுவம் மற்றும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டவர்களால் நேற்று காலை தொடக்கம் இப்போது வரை விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்பாக கேட்டபோது, நாங்கள் சிவன் சிலை பிரதிஷ்டை செய்வதாகவும் அது பல கோடி பெறுமதி எனவும் ஒரு வதந்தி கதையை பரப்பியுள்ளார்கள். இந்த வதந்தி பரப்பியவர்களை நாம் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. நாங்கள் அப்படியான நிலையில் ஆலயத்தை வழிநடத்தவில்லை. எங்களுடைய மூலமூர்த்தியாக இருக்கும் விநாயகப் பெருமானை நாங்கள் மென்மேலும் வழிபட்டு வருகிறோம். தயவு செய்து இவ்வதந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதை ஆலய பூசகர் என்ற வகையில் தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்றார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கடமையாற்றுவதற்கும் செயற்படுவதற்கும் இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலீஸ் மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட தரப்பினர் முன்வைத்த 9 அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் குறித்த உத்தரவை வழங்கியுள்ளது. குறித்த அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போதே உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.tamilkathir.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொலி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.